ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் குலதெய்வத்தோட மண் நம்ம எந்த முறையில் எடுத்தால் குலதெய்வத்தோட அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும், அந்த குலதெய்வத்தோட மண்ணை நாம் எந்த முறையில் வணங்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருக்குங்க. ஒருத்தருக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா அவங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். எந்த வித சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறாதுங்க. அதையே மீறி நடந்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகுங்க. வம்ச விருத்தி ஏற்படாதுங்க. அதையும் மீறி குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் பெற்றவங்களோட பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. இப்படி பல வகையில் குடும்பத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாத சூழ்நிலையே ஏற்படுங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு குலதெய்வ கோவிலிருந்து மண்ணை எந்த முறையில் எடுத்து வீட்டில் வச்சு வழிபட்டால் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குலதெய்வத்தோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க. பல பேருக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் பலரோட வாழ்க்கையில் குலதெய்வத்தோட அருளை பரிபூரணமாக பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இதுக்கு ஜாதக ரீதியான காரணங்களும் இருக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு தான் குலதெய்வ கோவிலிருந்து பிடிமனை எடுத்துகிட்டு வரணுங்க. குலதெய்வத்திற்கு நேராக எந்த இடத்துல மண் இருக்கோ அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டி குலதெய்வத்தோட பேரை, உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதோட பேரை சொல்லி போற்றி, அதோடு சேர்த்து கடைசியில் போற்றி. இப்போ எங்கள் குலதெய்வம் பால்முனீஸ்வரர், ஓம் பால்முனீஸ்வரா போற்றி, ஓம் பால்முனீஸ்வரா போற்றி அப்படின்னு 9 முறை நம்ம குலதெய்வத்தோட பேரை சொல்லி மனசார வேண்டி அந்த போற்றியை சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைக்கணுங்க. அந்த கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சவுடன் அந்த கற்பூரம் எந்த இடத்துல ஏற்றி வச்சோமோ அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுக்கணுங்க. இந்த மண்ணை எடுக்கிறதுல தாங்க சூட்சமே இருக்குது. இந்த மண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான, அதாவது பழுத்த சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வயசான பழுத்த சுமங்கலிகள், அவங்க தாங்க இந்த மண்ணை எடுக்கணும். ஆண்கள் எடுத்தால் அதில் பலன் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை எடுத்து வரும்போது பிளாஸ்டிக் கவரையோ இல்லை மற்ற பொருட்களிலோ வச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. வீட்லேயே சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் மஞ்சள் தடவி நல்லா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோங்க. அதில் தான் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தாங்க மஞ்சள் துணியோடு அந்த மண்ணை வைக்கணுங்க. தினமும் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது இந்த மண்ணுக்கும் கற்பூர தீபதூப ஆராதனை காட்டணுங்க. வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களிலும் இந்த மண்ணிற்கு நம்மால் முயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு வழிபடணுங்க. தட்டில் இருக்க பச்சரிசியை மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று புதிதாக மாற்றி வச்சுக்கலாங்க. பழைய அரிசியை எறும்புகள் அப்படி இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கும் வச்சிடலாங்க. இந்த முறையில் நாம் குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நன்மையே தருவாங்க. அந்த பிடி மண் மூலம் குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள்? எல்லா விதமான பிரச்சனைகளும் தூளாக போயிடுங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம், எதையும் வென்று முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே மற்ற சாமிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குலதெய்வத்தோட மண் எடுக்கிறதுல இருக்கிற சூட்சும ரகசியம் 2 விஷயந்தாங்க. ஒன்று எடுக்கிற நாள், எடுக்கிற ஆள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் பழுத்த சுமங்கலிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையினால் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியல, எங்களுக்கு யாருன்னே குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் எதுவோ அந்த கோவிலில், அந்த கோவிலுக்கு நேராக இருக்கிற இடத்துல ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடலாங்க. இப்படி வழிபடும் போது உங்கள் குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குலதெய்வத்துக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு தான் குலதெய்வத்தை தெரியாது இல்லைங்களா? அதனால் யார் மூலமாவது நான் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்றத உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். பொதுவாக நிறைய பேர் குலதெய்வ சொம்பு அப்படின்னு பூஜை ரூமில் வச்சு வழிபடுவாங்க. அதாவது குலதெய்வ சொம்பில் சுத்தமான தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், 1 ரூபாய் நாணயம் போட்டு குலதெய்வமாக நினச்சி வழிபடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. இப்போ நான் அப்படி தாங்க வழிபட்டுட்டு வரேன். நிறைய பேர் இப்படி வழிபட்டுட்டு வராங்க. அப்படி வழிபடுறவங்களும் குலதெய்வம் மண் எடுத்துகிட்டு வச்சு
வழிபடலாங்க. இந்த மாதிரி குலதெய்வத்தோட பிடி மண்ணை எடுத்துன்னு வந்து வச்சு வீட்டில் நம்ம வழிபடும் போது குலதெய்வத்தோட முழு அருளும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.